வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ஒரு வித்தியாசமான ஸ்பெஷல் டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கோன் செட் அடிக்கும் போது கோன் செட்டை வந்து வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது மேலே இருக்கப்போ நம்ம ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். ஆனால் அடியில் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுவும் இந்த ஸ்கூட்டி மாதிரியான வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டீப்பாக இருக்கும். அதில் ஒரு grip இருக்குது, அதை நம்ம தட்டி எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி வண்டிகளில் கோன் செட் கப்பை வந்து தட்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் வந்துருக்கு. அந்த டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க டூல்ஸு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ். இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும், நம்ம கிட்டத்தட்ட எல்லா வண்டிக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நிறைய விதமான வண்டிங்க. இது வந்து அக்சஸ் நியூ மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160cc. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டர், டிவிஎஸ் ஜூபிட்டர் ஸ்கூட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா NS 200. இது பார்த்திங்கன்னா அக்சஸ் ஓல்டு, அக்சஸ்லேயே பார்த்திங்கன்னா ஓல்டு லேட்டஸ்ட் 2 மாடல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாவில் எல்லா மாடலும் செட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா பல்சரு. இது வந்து காமனாக பல்சர்னு பார்த்திங்கன்னா பல்சர், டிஸ்கவர், CT100, பிளாட்டினா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் 150cc. அதுக்கடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி பெப் ப்ளஸ். இதுதான் ரொம்ப கஷ்டம். ஸ்கூட்டி பெப்பில் வந்து இந்த கோன் செட் அடிக்க தட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கிரிப்பே இருக்காது. அந்த வண்டியும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விதமான டூல் இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கப்ளர். இதில் வந்து நெட்டு வந்து ரொட்டேஷன் வர மாதிரி இருக்கும். 19 சைஸ் நெட்டு. இது எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இது ஹோண்டா ஷைன், இந்த வண்டியில் வந்து நம்ம கோன் கப்பை தட்டி எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்ம கோன் கப்பை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணுவோம். செம்ம டைட்டாக இது. ஸ்ப்ரே கொடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக கோன் செட்டே மாற்றலை, அப்படியே ஓடிட்டுருக்கு. மேலே டாப் நட்டே கட்ட முடியல. விட்டு வண்டி இப்படி வண்டி வாங்கினது இது கோன் செட்டே மாற்றினதில்லை. 2010 மாடல் வண்டி இது. கோன் செட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக துரு பிடிச்சி நாஸ்தியாக இருக்குது. அடிக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீஸே கிடையாது. ஒரு சத்தியத்தின் பேரில் ஓடிந்து இது வண்டி. இது மேல் கப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டீப்பாலாம் இருக்காது, மேலேயே தான் இருக்கும், ஈஸியாக தட்டி எடுத்துடலாம். ஆனால் அடிக்கப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 mm 1.5 mm உள்ளே இருக்கும். இதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நமக்கு. நம்ம ஃபஸ்ட்டு மேல் கப்பை ஒரு துண்டாடு வச்சு தட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான், மேல் கப்பு ஈஸியாக வந்துடும். அடிக்கப்பு நம்ம எப்படி கழட்டணும், இந்த மாதிரி வச்சு தான் தட்டுவோம். தட்டி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளில வரும் அது. இந்த டூல்ஸ்லேருந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் பிட் எடுத்துப்போம். 160 பல்சரு. இதில் பார்த்திங்கன்னா மேல் கப்பு இருந்து பார்த்திங்களா, அதோட அளவு தான் கீழ் கப்பும் வரும். நம்ம இதில் போட்டு பார்ப்போம் எந்த கப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பல்சர்தே கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா அதில் ஹோண்டா ஷைனுன்னு எதுவும் கொடுக்கல, பல்சர்தே நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பல்சரோட பிட்டை மேலேருந்து உள் பக்கமாக கீழே போடணும். இது மாதிரி போட்டு அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். பார்த்திங்கன்னா அடியில் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிற இன்னர் டயாவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த கப் எடுத்து அதை டைட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப வருஷம் எடுக்காத வண்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டக்காக இருக்கும். அதெல்லாம் நம்ம கழட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம், தட்டி எடுக்கிறதுன்றது. துரு பிடிச்சி ஜாம் ஆகிருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி இது மேட்ச் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 19 ரிங்ஸ் போட்டு மெதுவாக டைட் பண்ண வேண்டியது தான்.
டைட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கப்பு வந்து இழுத்துக்கிட்டே வெளில வந்துடும். மேக்னட் புல்லர் மாதிரி. கன்னுலாம் போட்டுறாதீங்க, ஸ்பேனரில் அழகாக மெதுவாக டைட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கன்று போட்டிங்கன்னா அது ஒன் சைடாக இழுத்துட்டு வந்துடுறது வாய்ப்பு இருக்குது. கன்னுலாம் போடாதீங்க. மேலே வந்து கட்டு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அது கரெக்டாக மேட்சாக இருக்குது, நம்ம டைட் பண்ணும்போது எப்படி இழுத்துட்டு வந்து நம்ம ஈஸியாக தெரியும். அவ்வளோதான், ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். அடியில் கோன் கப் இருக்குது, நம்ம போட்ட அந்த சாக்கெட்டு எந்த விதமான பிசுறுலாம் இல்லாமல் கிராஸாலாம் இழுத்துட்டு வராது. கரெக்டாக இழுத்துட்டு வந்து, அதாவது ஒரு சென்டர் பார்த்து கரெக்டாக வெளியே இழுத்துட்டு வந்துடும். பிசுறுலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம தட்டும்போது பிசுறு வந்துடும், எப்படியாவது கிராஸ் ஆகிடும். அப்போ உள்ளே என்ன வேணால் பிசுறு வந்துடும். பிசுறு வந்துட்டு அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் போட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற புது கோன் செட் வந்து சரியாக சீட்டிங் ஆகாது, நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ ஈஸியாக எடுத்துட்டோம். பழைய கப்பு இந்த அளவுக்கு துருப்பிடிச்சி போகிற ஒரு கப்பே பார்த்திங்கன்னா ஈஸியாக வெளில வந்துச்சு, எந்த விதமான சிரமமும் இல்லாமல். இது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து அடியில் அதே மாதிரி பிசுறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், பிசுறுலாம் எதுவுமே இல்லை. அழகாக எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் ஈஸியாக வெளியே எடுத்துடும். இதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட டூல் இது. இதில் மொத்தம் 8 சாக்கெட் வரும். இந்த 8 சாக்கெட் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா வண்டியும் கவர் பண்ணிடலாம். இப்போ பல்சரோடது நமக்கு ஹோண்டா ஷைனுக்கு மேட்ச் ஆகுது. ஹோண்டா ஷைன் வந்து பார்த்திங்கன்னா யூனிகானுக்கு மேட்ச் ஆகும், பேஷன் ப்ரோவுக்கு மேட்ச் ஆகும், ஸ்ப்ளெண்டர் ப்ரோவுக்கு மேட்ச் ஆகும். இந்த ஒரு சாக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட வண்டிக்கு மேட்ச் ஆகும். பல்சர்னு போட்டிருக்க இந்த ஒரு சாக்கெட்லேயே நம்ம நிறைய வண்டி கழட்டலாம். இது மாதிரி 8 சாக்கெட் இருக்குது. நமக்கு கோன் செட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு சுலபமான டூலாக இருக்கும். கோன் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டூல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பற்றியும் அதோட வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த டூல்ஸ் தேவைப்படுறவங்க நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சுருவோம், பிரச்சனை இல்லை. இது மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் டூல்ஸ் வந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா போதும். அந்த டூல் எங்கே இருந்தாலும் அதை நம்ம வர வச்சு கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.